வணக்கம். தாய் வீடு, ஜூலை 2024. பிரளயத்தின் நடுவே. சிறுகதை. எழுதியவர் உஷா தீபன். வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. அப்பா, தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. கீழே போய் காரை ஜாக்கி போட்டு தூக்கி நிறுத்திட்டு வந்துருவோம், இல்லைன்னா இன்ஜினுக்குள்ள தண்ணீர் போயிடும். பிரபு சொன்ன வேகத்தில் படபடப்பு தெரிந்தது. எப்படா பொழுது விடியும் என்று காத்திருந்தது போல் கூறினான் அவன். கார் வாங்கி 1 வருடம்தான் ஆகிறது. அவன் கவலை அவனுக்கு. இப்பொழுதுதான் 3 ஃப்ரீ சர்வீஸ் முடிந்திருக்கிறது. 3வது சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி 2 நாள் தான் ஆகிறது. மழை பிடித்து கொண்டது. புயல் பற்றிய அறிவிப்பு வந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு போகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. விடாமல் ஊற்ற ஆரம்பித்ததும் தான் பயம் வந்தது. அருகில் உள்ள மேம்பாலத்தில் கொண்டு நிறுத்தியிருந்தார்கள் பலர். 100கணக்கான கார்கள் ஏற்கனவே வந்துவிட்டது என்று கூறினார்கள். பெரிய பெரிய மால்களில் ரூபாய் 1000 ஒரு நாளைக்கு வாடகை என்று அங்கு கொண்டு போயும் நிறைய பேர் விட்டிருந்தார்கள். இதுதான் சந்தர்ப்பம் என்று வசமாய் சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்களோ என்று தோன்றியது. வீட்டு வாசலில் சாலையோரங்களில் கார் நிறுத்தினால் அபராதம் என்று அரசு அறிவித்திருந்தது. ஆனாலும் வீட்டுக்கு ஒரு கார் என்ற விகிதத்தில் வெளியே கார்கள் நின்று கொண்டுதான் இருந்தன. ஒருவேளை இந்த பகுதியெல்லாம் அரசின் கண்களில் படவில்லையோ என்று நினைத்து கொண்டார் இவர். இப்படி பயப்படாமல் நிறுத்தியிருக்காங்களே என்று ஆச்சரியப்படுவார். இப்பொழுது தண்ணீர் ஏற ஏற அந்த கார்கள் எல்லாம் என்ன கதியாகும் என்று நினைத்த போது ஐயோ பாவமே என்று வயிற்றை கலக்கியது கருணாகரனுக்கு. என்ன ஆகுதோ ஆகட்டும் என்று விட்டுவிட்டது போல் இருந்தது. அல்லது எந்த யோசனையும் பலன் தராமல் கையை பிசைந்து கொண்டிருப்பார்களோ என்று நினைக்க முற்பட்டார். பெருநகரத்தில் காரின் தேவை அத்தியாவசியமாகி இருந்தது. உறவினர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு என்று டாக்ஸிகளுக்கு வாடகை கொடுத்து மாளவில்லை. கோவில் குளம் என்று போக, குழந்தைகளை பள்ளி கொண்டு விட, கூட்டி வர, கடைகளுக்கு போக, திடீரென்று வெளியூர் பயணம் மேற்கொள்ள என்று பல நிலைகளிலும் காரின் தேவை அத்தியாவசியமாகிவிட்டதோ என்று தோன்றியது. அதற்கு செய்யும் செலவு முக்கியமில்லை, வசதிதான் முக்கியம் என்ற கதையாகி போனது இங்கு. ஒரு காலத்தில் ரேலே பச்சை நிற சைக்கிள் வைத்திருந்தாலே கௌரவம். பிறகு எவன் ஸ்கூட்டர் வைத்திருக்கிறானோ அது கௌரவம். இப்போது கார் வைத்திருந்தால்தான் கௌரவம் என்றாகி போயிருந்தது. காரினால் அனுபவித்த வசதிகள் அதிகமா அல்லது அதற்கு பராமரிப்பிற்காக செய்த செலவுகள் அதிகமா என்றால் 2வது தான். ஆனாலும் கார் மோகம் மக்களை விட்ட பாடில்லை. இன்றைய உலகமயமாக்கல் கற்றுக் கொடுத்த பாடங்களில் இதுவும் ஒன்று. 2 பேரும் சம்பாதிக்கிறார்கள் என்றாலும் தன் பங்கும் இருக்கட்டும் என்று ஒரு தொகையை இவரும் அந்த கார் வாங்க என்று வழங்கியிருந்தார். அப்படியானால் தான் அதில் ஏறி உட்கார்வதற்கு ஒரு அருகதை இருக்கும் என்பதும் இவரின் எண்ணமாயிருந்தது. 3 லட்சம் கொடுத்துருங்க என்று வள்ளிசாய் காயத்ரி சொன்னபோது இவர் மறுக்கவில்லை. மீதி 5 or 6 அவர்கள் சம்பாத்தியத்தில் போட்டுக்கொள்ளட்டுமே. அந்த காரை காப்பாற்ற வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமாகி போனது. கார் பார்க்கிங்கில் எந்த நேரம் தண்ணீர் நுழையுமோ என்று இருந்தது. கனமழை, மிக கனமழை, அதிமிக கனமழை என்று பிரித்து அறிவிப்பதை பார்த்தால் எது ஒன்றையும் இந்த நகரம் தாங்காது என்றுதான் தோன்றியது. முந்தைய புயலின் போது 2 வீலர் மட்டுமே இருந்தது. ஆனால் கார் பார்க்கிங் பகுதியில் வண்டி 3/4 மூழ்கி போனது. சர்வீஸுக்கு விட்ட போது இன்ஜினுக்குள்ள பாம்பு சுத்தி இருக்கு சார் என்று மெக்கானிக் சொன்ன போது அடிவயிறு கலங்கி அங்கேயே மயக்கம் போட்டுவிடும் நிலைக்கு வந்துவிட்டார் இவர். எப்படி ஓட்டி வந்தோம் என்ற கேள்விதான் அவரை அந்நிலைக்கு தள்ளியிருந்தது. சிறிது தூரம்தான், எனினும் அதுவரை அது அடங்கி கிடந்ததா அல்லது சுற்றிய பகுதியிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் போனதா அல்லது செத்து போய் விட்டதா? சாகல சார், நல்ல வேளை உங்க அதிர்ஷ்டம். சார பாம்பு சார், வெளியில இழுத்து போட்டதும் என்ன வேகங்கிறீங்க, அடிக்க முடியல, அதா அந்த பொந்துக்குள்ள போயிருச்சு என்றார் மெக்கானிக். அந்த தடவை அவன் கேட்ட கூலியை வாய் மூடி கொடுத்தார். வண்டியை இவர் எடுப்பதே இல்லை. பெருநகர சாலைகளில் வண்டிகள் பறக்கும் வேகம் பயப்படுத்தியது. தன்னால் அதன் நடுவே சமாளித்து ஜாக்கிரதையாக ஓட்ட முடியுமா என்ற ஐயமும் ஏற்பட்டது. ரோடு வரை போவது வருவது என்றுதான் வைத்துக் கொண்டார். ரோடுக்குள்ளே ஊடுருவது என்பது இல்லை.
எங்கேயாவது விழுந்து அல்லது மோதி கால் கையை உடைத்துக் கொண்டால் பிறகு இந்த வயசுக்கு எலும்பு சேராதே. நொண்டியாய் மற்றவர்களுக்கு சிரமம் அளித்து எப்படி மீதி வாழ்க்கையை கழிப்பது? கவனம் 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 என்று அவர் மூளை அவரை எச்சரித்திருந்தது. இப்பொழுதுதான் பெருமையாக கார் வேறு சேர்ந்து கொண்டிருக்கிறதே. தேவைகளை அதிகரிக்க அதிகரிக்க துன்பம்தான் போலும். ஆசைகளே துன்பத்திற்கு காரணம். எளிய வாழ்க்கையே என்றும் நிம்மதி. இருக்கிற குடிசைகளை இழந்துட்டு இந்த குடிபட எங்க ஒன்றதுன்னு அலையுது. நமக்கு நம்ம காரை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுல தான் கவனமா இருக்கும். எவ்வளவு முரண் நகைப்பாரு. பெருங்கவலையா இருக்கு. இந்த ஏழை ஜனம் எங்க போகும்? நினைத்து நினைத்து தனக்குத்தானே மனதுக்குள் நொந்து கொண்டார் கருணாகரன். பின்னால் உள்ள குடிசை பகுதி முழுக்க தண்ணீர் நிரம்பிவிட்டது. இருக்கும் பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு பெரும் கூட்டம் பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் ஒண்டியிருந்தது. அதையாவது திறந்து விட்டார்களே என்று இருந்தது. சின்ன பள்ளிக்கூடம்தான். மாடியிலிருந்து பார்த்தபோது அங்கு ஒண்டியிருக்கும் கூட்டத்தை பார்த்து மனம் பதை பதைத்தது. ஜேசிபி இயந்திரங்களில் எப்படி எப்படியோ பெட்டி பெட்டியாக பார்சல்களை கொண்டு வந்து இறக்கிக் கொண்டிருந்தார்கள். அரசு என்றவரை உதவிகளை வழங்கிக் கொண்டுதான் இருந்தது. வரிசை வரிசை என்கிற சத்தம் இங்கு கேட்டது. கூட்டத்தில் சாப்பாடு பொட்டணம் வாங்க ஒரே அடிபிடி. அதை ஒழுங்குபடுத்த போலீசார் எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு என்று கத்திக்கொண்டே விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். கூட்டத்தில் இடுப்பில் குழந்தையை வைத்துக் கொண்டும் இடிபட்டும் மிதிபட்டும் சனம் பரபரத்துக் கொண்டிருந்தது. இதற்கிடையில் வானத்தில் ஹெலிகாப்டர் வேறு பறக்க ஆரம்பித்திருந்தது. எந்தெந்த மாடியில் ஆட்கள் அதிகமாக நின்று கையசைக்கிறார்களோ அங்கு மட்டும் பார்சல் பொட்டலங்கள் விழுவது தெரிந்தது. அவ்வளவு மழையிலும் மக்களுக்கு இந்த வேடிக்கை பார்க்கும் புத்தி போகவில்லையே என்று நினைத்தார் இவர். ஏம்பா, நாமளும் தானே அதுக்கு வந்திருக்கோம் என்றான் பிரபு. 2-3 ஹெலிகாப்டர்கள் வெவ்வேறு பகுதிகளில் பறந்து கொண்டிருந்தன. ஆனால் இவர்கள் இருக்கும் பகுதிக்கு வரவே இல்லை. இவனும் பிரபுவும் மட்டும் இங்கு நின்றார்கள். மற்றெல்லோரும் தான் அவரவர் ஊர் போயாயிற்றே. என்னதான் போடுகிறார்கள், பார்த்து விடுவோம் என்று வீச்சு வீச்சென்று கையசைத்தும் பலனே இல்லை. எட்டியே பார்க்கவில்லை இந்த பக்கம். மத்திய மந்திரி வெள்ள சேதத்தை பார்வையிட்டதாக செய்திகள் வந்தது. இடம் பத்தாம இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கூட்டம் வந்தாலும் நாம யாரும் விரட்டக்கூடாது சொல்லிட்டேன் என்று கண்டிஷன் போட்டார் கருணாகரன். நாம மட்டும்தானேப்பா இங்க இருக்கோம், மத்த எல்லாரும் தான் கிளம்பி போயிட்டாங்களே. அந்த காலேஜ் மேடம் ஒத்தங்க மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கும் ஏதாச்சும் உதவின்னா நாம தானே செய்யணும். ஆபத்துக்கு பாவம் இல்ல, தாராளமா செய்யலாம். சொல்லிக் கொண்டிருந்த போதே கீழே சத்தம் கேட்டது. ஒரு சனக்கூட்டம் உள்ளே நுழைந்திருந்தது. பக்கத்தில் உள்ள தேவநகர் குடும்பங்கள் என்று சொன்னார்கள். இடுப்பளவு தண்ணீரிலேயே வந்து ஒண்டி இருந்தார்கள். கார் பார்க்கிங்ல ஒரு கக்கூஸ் இருக்குல்ல, அது அவங்களுக்கு திறந்து விட்டுரு, வெளியில இருக்கிற குழாயை பயன்படுத்திக்கிட்டோம் என்றார் இவர். அப்பா, அது மழை தண்ணி. மேல் தொட்டில தண்ணி தீந்து போச்சு. மூடிய திறந்து வச்சிருக்கு, மழை தண்ணி அதுல விழட்டும்னு. தொட்டில மழை தண்ணி கொஞ்சமாச்சும் சேர்ந்தாதான் நமக்கே தண்ணி கிடைக்கும். இன்னும் 4 நாளைக்கு மழை இருக்கும்ன்றான். மழை நின்னாலும் தெருக்குளம் வத்துற வரைக்கும் கரண்ட் வராது. நாமளும் அந்த மேடமும் சமாளிச்சு ஆகணும். கீழ்குழாய் லீவரை மாடியில மூடியாச்சு, கழுவத்தானே, மழை தண்ணியை பிடிச்சு உபயோகப்படுத்திக்குவாங்க, ஓகே என்று விட்டுவிட்டார் கருணாகரன். அதற்கு மேல் வற்புறுத்த முடியாது. காரணம், ஓடி ஆடுபவன் அவன். 2 நாளாய் உட்காராமல் சளி இருமலோடு அல்லாடி கொண்டிருக்கிறான். எல்லாவற்றிலும் அவனுக்கு உதவ முடியவில்லையே என்று இவருக்கு வருத்தம். இன்னும் வண்டிக்கு ஜாக்கி போடுவோம் என்று வேறு சொல்கிறான். தண்ணீர் ஏறும் முன் போட்டு தூக்கியாக வேண்டும். அதுவரை தண்ணீர் ஏறாமல் இருக்க வேண்டும். தண்ணீர் ஏறினால் அதில் நின்று ஜாக்கி ஏற்றும் வேலை செய்தாக வேண்டும். அது காய்ச்சலில் கொண்டு விடாமல் இருக்க வேண்டும். இருக்கும் நிலைமை மிகுந்த வருத்தத்தை தந்தது கருணாகரனுக்கு. அடுக்ககத்தில் உள்ள 8 வீட்டிலும் இருப்பவர்கள் அவரவரை காப்பாற்றிக் கொள்ள என்று முன்னமே கிளம்பி போய்விட்டார்கள். எல்லோரும் வாடகைக்கு இருப்பவர்கள். மழை ஓய்ந்து தண்ணீர் வற்றி மின்சாரம் வந்து எல்லாம் நார்மலான பிறகு சாவகாசமாய் உறவு என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள். அதுவரை என்னென்ன வேலை நடந்தது என்று ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னின்ன பணிக்கு இவ்வளவு இவ்வளவு என்று நீட்டி முழக்கிக் கொண்டிருப்பான் இவன். அதற்கு 1000 காரணம் கேட்பார்கள். கை காசு போட்டு செலவழித்த பணம் லேசில் வந்து சேராது.
என்றைக்கானாலும் கொடுக்காமல் முடியாது. அதே நேரத்தில் கால தாமதமின்றி கொடுத்து தொலைப்போம் என்கிற அறிவும் கிடையாது. அறிவென்ன, மனசு இல்லை, அவ்வளவுதான். இத்தனையையும் ஓடி ஓடி ஒருவன் செய்திருக்கின்றானே, அவன் கைப்பணம் போட்டிருக்கிறானே, அவனுக்கு மட்டும் என்ன தலைவிதி என்கிற சிந்தனை ஒருவனுக்கும் இல்லை. வெறும் சுயநலமிகள். இதில் பராமரிப்பு செலவு மிக அதிகம் என்கிற முனகல் வேறு. பிரதி மாதமும் அவரவர்க்கான பராமரிப்பு செலவினத்தை லேசில் தருவதில்லை. மாத கடைசி வரை இழு 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 என்று இழுத்து கடைசியில் மனசில்லாமல் வங்கி கணக்கில் தொகை மாற்றம் செய்வது. அதையும் பணம் அனுப்பியாச்சு என்று மனசோடு தகவல் தருவதில்லை. மனிதர்கள் ஏன் இப்படி அல்பமாயிருக்கிறார்கள்? வந்த பின்னால் தானே தெரிகிறது என்னென்ன பிரச்சனை எழும் என்று. இதையெல்லாம் முன் வேறு எங்கேயும் படித்து அறிய வாய்ப்பே இல்லை. அனுபவப்படத்தான் தெரிந்து கொள்வதாய் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் தன்னைத்தான் நொந்து கொண்டார் கருணாகரன். அடுக்ககத்தில் வீடு வாங்கியது மகா தவறு. அதுதான் அவர் நிலை. இன்று வரை அந்த தவறுக்காக நொந்து கொண்டிருக்கிறார். வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நாம தனி வீடு பார்த்து போயிடுவோம்ப்பா. இந்த வாடகையை வாங்கி அங்க கொடுப்போம். கூட கொஞ்சம் சேர்த்துனாலும் வசதியா பிரச்சனை இல்லாம தனி வீடா நிம்மதியா இருக்கலாம் தானே. பையன் பிரபுவிடம் பொறுக்க மாட்டாமல் அணத்த ஆரம்பித்திருந்தார் கருணாகரன். அப்பாவின் அணத்தல் பொறுக்க மாட்டாமல் ஒரு நாள் பிரபு மிக அதிகமாய் கோபப்பட்டான். என்ன இப்படி கோபப்பட்டுட்டான் என்று இருந்தது கருணாகரனுக்கு. இப்படி அவன் மறுத்து சொல்லுவான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. மிகுந்த வருத்தமாயிருந்தது. இங்கிருந்து கிளம்பினால் இடம் வாங்கி லோன் போட்டு வீடு கட்டி தான் நகருவேன்பா. அப்போ இதை வாடகைக்கு விட்டா போதும். வேற வாடகை வீடு பார்த்து நாம போய் இருக்கிறாப்புல எல்லாம் ஐடியா இல்ல, முடிவாய் சொல்லிவிட்டான் பிரபு. அப்போதுதான் உணர்ந்தார் கருணாகரன் தன் தவறை. பெரிய மனதோடு அவன் பெயருக்கு இந்த டபுள் பெட்ரூம் பிளாட்டை வாங்கினது தப்பு என்று. வாங்கினது கூட தப்பில்லைதான். அதை தன் பெயரிலேயே பதிவு செய்யாமல் விட்டதுதான் மாபெரும் தவறு என்று நினைத்தார். அதை செய்திருந்தால் இப்போ தான் தன் விருப்பத்தை சுதந்திரமாய் நிறைவேற்றியிருக்கலாம். யாரும் தடுக்க முடியாது. அனாவசிய கஷ்டங்களுக்கு இடமில்லாமல் போயிருந்திருக்கும். அவன் பெயருக்கு வீடு இருப்பதை மனதில் வைத்து மாற்ற முடியாது என்று பிடிவாதம் பிடிக்கிறான். தன் வார்த்தைக்கு மதிப்பில்லை. நல்லது சொன்னால் கேட்க வேண்டாமா? அது என்ன அத்தனை பிடிவாதம்? நான் தான் இருக்கேன்லப்பா எல்லா உதவியும் செய்யறதுக்கு, பிறகு என்ன உனக்கு வீடு மாத்துறதுல கஷ்டம் என்று சொல்லி பார்த்தார் பிரபுவிடம். அவன் அசைவதாயில்லை. சென்னைக்கு வந்த பிறகு, அதிலும் அவனுக்கு திருமணமான பிறகு அதிகாரம் தன் கையிலிருந்து போய்விட்டார் போல் உணர்ந்தார் கருணாகரன். இனிமே அவனை டா போட்டு கூப்பிடாதீங்க என்றாள் ஒரு நாள் காயத்ரி. இவருக்கு அதிசயமாயிருந்தது இது. என் பையனுக்கு என்றும் நான் தகப்பன் தானே, இதில் என்ன தப்பு? இது என் அன்பான உரிமை இல்லையா? இதை போய் தடுக்கிறாளே என்று எண்ணினார். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த அவனும் ஒன்றும் சொல்லவில்லையே என்று நினைத்த போதுதான் டாவை நிறுத்த வேண்டும் என்று தோன்றியது அவருக்கு. கல்யாணமாகிவிட்டதால் மனைவி முன் தான் டா போட்டு அழைக்கப்படுவதை ஒருவேளை அவனே விரும்பவில்லையோ, அல்லது அந்த பெண் விரும்பவில்லையோ? சரி, விட்டுவிடுவோம் என்று நிறுத்தி கொண்டார் கருணாகரன். ஆனால் அந்த டாவில் இருந்த நெருக்கம் சற்றே விலகியது போல்தான் அவரால் உணர முடிந்தது. ஏன் அவன் பெயருக்கு எழுதினீங்க? யாராச்சும் இப்படி செய்வாங்களா? மடத்தனமால இருக்கு. காலம் எதை எப்படி மாற்றும்னு சொல்ல முடியாதுங்க. உங்களையே வெளியேற்றினாலும் போச்சு. ப்ராப்பர்ட்டிலாம் கடைசி வரை நம்ம பேர்ல தான் இருக்கணும். அப்பதான் சிதையில போய் அடங்குற வரைக்கும் மதிப்பு மரியாதையா இருக்க முடியும். உலகம் போற போக்கு தெரியாம செஞ்சிட்டீங்களே. பலரும் இப்படித்தான் சொன்னார்கள். யோசிக்க ஆரம்பித்திருந்தார் கருணாகரன். இனி கைவசம் இருப்பதையும் கைவிட்டுவிடக் கூடாது என்ற தீர்மானம் வந்தது அவருக்கு. ஆனால் தன் பையன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் என்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கமாய் இருக்கத்தான் செய்தது. ஆனால் கைபேசியில் பார்க்கும் வீடியோக்கள் அந்த நம்பிக்கையை தகர்த்து விட்டன. மருமகள் தன் மாமியாரை பிடித்து தள்ளிவிடும் ஒரு காட்சி. போய் தொலை என்ற சுடுசொற்களோடு அந்த கிழவி தடால் என்று கட்டிலில் இருந்து கீழே விடும் காட்சி மனதை பதைபதைக்க செய்தது. அப்பாவின் நினைவு தினத்திற்கு ஒரு முதியோர் இல்லம் சென்று பணம் கட்டியிருந்தார் கருணாகரன். அன்றைய தினம் அங்கிருக்கும் அனைவருக்கும் பாயாசம், வடை, 4 வகை காய்கறிகள், பச்சடி, கிச்சடி, இனிப்பு, பழம் இவைகளோடு விருந்து. சாப்பாட்டு இலையின் முன் அமர்ந்து அவர்கள் தன் தந்தைக்காக தியானித்ததும், தனக்கு நன்றி தெரிவித்ததும், அவர்களை ஒவ்வொருவராக நின்று தான் கவனித்ததும், பின் அவர்களோடு அமர்ந்து உண்டதும் மறக்க முடியாத நிகழ்வாய் இருந்தது.
மாலையில் அங்கு போய் காற்றாட அமர்ந்திருந்த பொழுது அவர்களில் பலர் வாசலையே நோக்கி கொண்டிருந்ததும், சாலையில் யார் வருகிறார்கள் என்று கவனித்து பார்த்ததும், மாதம் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு செல்லும் மகனை காணவில்லையே என்று ஏங்கி கிடந்ததும் இவரை மிகவும் வருத்தியது. அந்த நிலை தனக்கும் வந்துவிடக் கூடாது என்று அப்போதைக்கு மனதை திடப்படுத்தி கொண்டார் கருணாகரன். ஆனால் காலம் யாரை எவ்வாறு எங்கு கொண்டு நிறுத்துமோ என்கிற பயமும் அவருள் இருக்கத்தான் செய்தது. சிந்தனை அறுபட்டது. பல சமயங்களில் பின்னோக்கி போய்விடுவதாக உணர்ந்தார். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற பயம் கூடவே வந்து கொண்டிருந்தது. சென்னைக்கு வரும் முன்பான தனக்கும் தன் மனைவிக்குமான பேச்சை நினைத்து பார்த்தார். சென்னையில ஒரு வீடு வாங்குவோம், நாம அங்க போயிடுவோம், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம், தனி கொடுத்தனம் வைப்போம், பிறகு நாம இந்த மதுரைக்கு திரும்பி வந்துடுவோம். இதுதான் கிளம்பும் முன் உண்டான சுருக்கமான பேச்சு, ஒப்பந்தம். அக்ரிமெண்டா எழுதி கொடுக்க முடியும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்? வாய் வார்த்தை தான் ஒப்பந்தம். அதற்கு மதிப்பில்லை என்றால்? அவள் இப்போது வர மறுக்கிறாள். பையனோ அமைதி காக்கிறான். நீ வேணா போயிருந்துக்கோ என்று சொல்லிவிடுவானோ என்ற சந்தேகமும் வந்தது இவருக்கு. நான் வராப்புல இல்ல, பையனோடு தான் இருப்பேன். அவன் போயிடுங்கன்னு சொல்லட்டும், கிளம்புறேன். அல்லாம நான் நகர்றாப்பல இல்ல என்றாள் அவள். அவன் அப்படி சொல்ல மாட்டான் என்கிற திடம் இருந்தது அவளிடம். ஆனால் நீயும் இருப்பா, அங்க ஏன் போற என்று ஒரு வார்த்தை வரவில்லை. போனா போய்க்கோ, ரோட்ல விழுந்து செத்தா சாவு. இதுதான் தன் கதியா? ஆரம்பம் முதலே, அதாவது படிக்கிற காலம் முதலே அவன் அம்மா கொண்டுதான். அவர்கள் இருவரும் சேர்ந்துதான் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒன்றாய் கோவில் போவார்கள், கடைக்கு போவார்கள். அவன் ஊரில் இருந்தால் இவருக்கு வண்டி கிடைக்காது. அம்மாவை பின்னால் உட்கார்த்தி கொண்டு ஊர்வலம் வருவான். சரி, 4 நாளைக்கு தானே என்று விட்டு விடுவார். காலேஜ் படிக்கும் போதும் பிறகு வேலைக்கு போன போதும் அப்படித்தான். ஏதாவது முக்கிய வீட்டு காரியமாய் வேண்டுமென்றால் மட்டும் அவர்களால் செய்ய முடியாததற்கு இவரை அணுகுவார்கள். மற்றபடி பேச்சு பேச்சு பேச்சு. அப்படி என்னதான் பேசுவார்களோ என்று நினைத்துக் கொள்வார் இவர். தனக்கு எதிராகவா பேசிவிடப் போகிறார்கள்? இதை ஏன் இத்தனை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்? பையனுக்கு அம்மா மேல் பிரியம் ஜாஸ்தி, இருந்துவிட்டு போகட்டுமே, அதனால் தனக்கென்ன பாதகம் என்று விட்டுவிட்டார் இவர். என்றைக்காவது ஒரு நாள் தன்னிடம் கொஞ்சம் அதிக நேரம் பேசிவிட்டால் கூட, போதும் போதும் இன்னைக்கு, அப்புறம் உங்க அம்மா கோவிச்சுக்க போறா என்று கிண்டல் அடிப்பார் சமயங்களில். அந்த ஒப்பந்தம் இப்போது காலாவதியாகிவிட்டது. அவருக்கும் சேர்த்துதான். ஆனால் இவருக்குத்தான் இந்த சென்னையில் இருப்பு கொள்ள மாட்டேன் என்கிறது. 2 மாதத்திற்கு ஒரு முறை ஊர் சென்று வருகிறார். அங்கு போய் அவர் ஜனங்களை பார்த்தால்தான் திருப்தி. அவர்கள் பேசுகிறார்களோ இல்லையோ, ஒரு சிறு புன்னகை, நல்லா இருக்கீங்களா என்ற ஒற்றை வார்த்தை கேள்வி, அது கூட வேண்டாமே. அவர்களை எல்லாம் கண்கொண்டு பார்த்தாலே போதுமே, மனதிற்கு புதிய உற்சாகமும் ஆரோக்கியமும் வந்துவிடுகிறது. அப்படித்தான் இவரது மீதி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கே வாழ்க்கை துவங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். இந்த பாடலின் கடைசி வரி அவரை ஈர்த்தது. என்று முடியுமோ இந்த பயணம் என்று அவர் மனம் ஏங்கியது. கடந்து போன காலங்களின் ஈரத்தில் தான் இப்போது தான் மீதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டார் கருணாகரன். நடப்பு வாழ்க்கை அவருக்கு அத்தனை சுவாரஸ்யம் தருவதாய் இல்லை. சொல்லப்போனால் பையனின் திருமணத்திற்கு பின்பே அந்த சுவாரஸ்யம் போய்விட்டது என்று துல்லியமாய் தெரிந்தது அவருக்கு. தனி குடித்தனம் வைத்துவிட்டு நாம் நம் இடம் பெயர்ந்து விடுவோம் என்ற அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அவருள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவங்கெல்லாம் ஏதாச்சும் சாப்பிட்டாங்களா என்று கீழே போய் கேட்டார் கருணாகரன். மழை தண்ணில தப்பிச்சு வர்றதே பெரும்பாடா போச்சு சாமி, எங்க சாப்பிடுறது என்று அவர்கள் துக்கமாய் சொன்னார்கள். வாங்கி வைத்திருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை கொண்டு போய் கொடுத்தார். எதற்கும் இருக்கட்டும் என்று படகில் வந்தவர்கள் கொடுத்த ரொட்டி பாக்கெட்டுகளை வாங்கி வைத்திருந்தார். அவற்றையும் எடுத்து போய் நீட்டினார். பிரெட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னீங்களே என்று கேட்க, காயத்ரியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இறங்கினார். ரொம்ப முக்கியம் என்று கேலியாய் அவர் மனது நினைத்தது.
பால் பாக்கெட் என்று கேட்டு வெள்ளத்தில் இறங்கிய போது அடுத்தாப்புல வண்டி வரும் சார் என்று சொல்லிவிட்டு போயிருந்தார்கள். அதுபோல் அடுத்து வந்த படகில் கை நீட்டிய போது பால் பாக்கெட்டிற்கு பதிலாக பால் பவுடர் பாக்கெட்டுகளை தாராளமாக கொடுத்து விட்டு போனார்கள். அதை எடுத்துக்கொண்டு கொடுக்க கிளம்பினார். இதை கொண்டு கொடுக்க போறீங்களே, தண்ணிக்கு எங்க போவாங்க என்று காயத்ரி நினைவுபடுத்த, நம்மகிட்ட தான் 3 கேன் இருக்கே, ஒன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம் என்று அவர் சொல்லியது அவளுக்கு பிடிக்கவில்லை. இதை கொடுங்க, வேண்டாங்கள, தண்ணி கேன் நமக்கு வேணும் என்று அவள் தடுத்த போது அவருக்கு கோபம் வந்தது. போகட்டும் காயத்ரி, நமக்கு வாங்கிக்கிடுவோம். எதிர் கட்டடத்துல வேலை செய்யற பீகார் பசங்க கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வர சொல்றேன். ஒரு அவசரத்துக்கு தான். எத்தனை குழந்தைகள் இருக்கு தெரியுமாங்க என்றார். சுட வச்சு கொடுத்தா பரவாயில்ல, வெறும் தண்ணியில கரைச்சி சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுக்கு என்ன செய்யுமோ என்றாள் காயத்ரி. அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. எல்லா கோளாறும் நமக்கு தான் வரும். நமக்கு தான் குடல் வீக்கு, அவங்களுக்கு எதுவும் ஜீரணிக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு கேனையும் கஷ்டப்பட்டு தூக்க கிளம்பினார். நீ இறங்குப்பா, நான் கொண்டு வந்து தரேன் என்று எழுந்தான் பிரபு. தான் அந்த கேனையும் தூக்கி கொண்டு இறங்கினால் நிச்சயம் மாடிப்படிகளில் வழுக்கி விழத்தான் செய்வோம். பின் எப்படி செய்ய துணிந்தோம் என்று எண்ணி ஒரு கணம் தன்னை தடுத்த மகனை நினைத்து கொண்டார். ஆபத்திற்கு நிச்சயம் வரத்தான் செய்வான் என்ற நம்பிக்கை வந்தது அவருக்கு. அத்தனை சுலபமாய் நம்பிக்கை இழந்துவிட தேவையில்லை தான். எப்போதுமே எந்த விஷயத்தையுமே தான் கொஞ்சம் அதீதமாய் கற்பனை செய்து கொள்வதாய் அவருக்கு தோன்றியது. போனை எடுத்து கார்ப்பரேஷனுக்கு தகவல் சொன்னார். வெகு நேரம் யாருமே எடுக்கவில்லை. ரிங்கு போய்கொண்டே இருந்தது. ஆபீஸே திறந்திருக்கிறதோ என்னவோ என்ற சந்தேகம் வந்தது. போனில் 30 பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது. இன்னும் 10 குறையும் வரை பேசலாம். சார்ஜ் வேறு போட முடியாது, கரண்ட் இல்லை. ஏதாச்சும் 2-3 பிளக் பாயிண்ட்ல இன்வெர்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி இக்கட்டான சமயங்களில் சார்ஜ் போடவாவது உதவும். இப்போது புத்தியில் உரைத்தது. நாம் குறிப்பாய் கவனித்து சொல்வதை எங்கே பசங்கள் கேட்கிறார்கள்? அவன் அம்மா சொல்வதுதான் வேத வாக்காக இருக்கிறது அவனுக்கு. எப்படியோ போங்கள் என்று ஒதுங்க நினைத்தது மனம். அதுவும் அவனது திருமணத்திற்கு பிறகு அவர் அடியோடு ஒதுங்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னவோ செய்து கொள்ளுங்கள், எனக்கு தெரியாது என்று இருந்தார். வரவு செலவு எதிலும் தலையிடுவதில்லை. ஆனாலும் இந்த மாதிரி இக்கட்டான சமயங்களில் அப்படி ஒதுங்கி இருக்க முடியுமா என்ன? இருக்கும் கலையபரத்தில் தான் சொன்னது எதிர்தரப்பில் காதில் விழுந்ததா என்று கூட தீர்மானிக்க முடியவில்லை. வருவாங்க சார், வருவாங்க வருவாங்க என்ற வார்த்தை மட்டும் கேட்டது. எதுக்கு வருவாங்க? யார் வருவாங்க? எங்க வருவாங்க? இந்த ஜனங்களை எல்லாம் ஏதாச்சும் பாதுகாப்பான இடத்துல கொண்டு சேர்ப்பாங்களா? அல்லது தண்ணி வத்துற வரைக்கும் அவங்க இங்கதானா? கீழே இம்புட்டு ஆட்களை பரிதவிக்க விட்டுட்டு மேல நாம எப்படி சாப்பிடுறது? சோறு தான் உள்ள இறங்குமா என்று இருந்தது அவருக்கு. குறைந்தது மோர் சாதமாவது ஆளுக்கு ஒரு கப் என்று சாதம் வடித்து கொடுக்கலாம் தான். தான் சொன்னால் காயத்ரி கேட்பாளா? அல்லது பையன்தான் சரி என்பானா? இம்மாதிரி காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு பழக்கமில்லை. தேவைப்படும் இக்கட்டான காலங்களில் ஒரு சமய சந்தர்ப்பம் என்று இல்லையா? செய்தால் என்ன கௌரவம் குறைஞ்சுவிட போகிறது? புண்ணியம் தானே. ஆனால் அவர் வார்த்தைகள் அங்கே எடுபடாது. சின்ன வயசிலிருந்தே ரொம்பவும் வறுமையையும் தரித்திரத்தையும் பற்றாக்குறைகளையும் அவமானங்களையும் சந்தித்து வளர்ந்தவர் கருணாகரன். அதனால் ஏழ்மை என்பது எவ்வளவு துயரமானது என்பதை அவர் அறிவார். கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் என்னமாவது தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நினைப்பார். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஏதாவது போடுவது என்றால் கூட 10 ரூபாய் தான் போடுவார். 2 ரூபாய், 1 ரூபாய், 5 ரூபாய் என்று என்றுமே பிச்சையிட்டதில்லை அவர். இல்லையென்றால் பக்கத்து டீ கடையில் சொல்லி டீ சாப்பிடுங்க என்று கடையில் காசை கொடுத்து விடுவார். கோவிலுக்கு என்று சென்றால் சில்லறையாக மாற்றி வைத்து கொண்டுதான் கிளம்புவார். வெளியே அமர்ந்திருக்கும் எல்லா பிச்சைக்காரர்கள் பண்டாரங்களுக்கும் வித்தியாசமின்றி ஒரே மாதிரி 10 எடுத்து நீட்டி விடுவார். அவரை பொறுத்தவரை சாமி கும்பிட்ட திருப்தி அதில்தான் வந்தது அவருக்கு. இந்த சமயத்தில் இன்னொன்றும் ஞாபகம் வந்தது அவருக்கு. மதுரையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த வெள்ளத்தின் போது அப்பா ஈபி கேன்டீனில் வேலை பார்த்த சமயம் அது. பள்ளிக்கூடங்களிலும் கோவில்களிலும் கல்யாண மண்டபங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருந்த பொதுஜனங்களுக்கு பொங்கல், தயிர் சாதம், உப்புமா, கிச்சடி என்று இரவு பகல் பார்க்காது செய்து போட்டு கடைசியில் அது நான் இந்த மக்களுக்கு செய்த சேவையாயிருக்கட்டும் என்று கூலி வாங்க மறுத்துவிட்டதும், 3 நாட்களாய் தூக்கமில்லாமல் உழைத்து வீடு வந்து நாள் முழுக்க உறங்கி ஓய்வு எடுத்ததும், அந்த மாதிரி நிகழ்வுகளையெல்லாம்
இந்த காலத்து இளைய தலைமுறையிடம் சொல்ல முடியுமா? காது கொடுத்துதான் கேட்பார்களா, அல்லது அதன் மதிப்பைத்தான் உணருவார்களா? அது வெறும் செய்தியாகத்தான் அவர்களின் காதில் விடும், இன்னொரு காது வழியே வெளியேறியும் விடும். மூத்த தலைமுறையின் விழுமியங்களான விஷயங்கள் மதிப்பற்று போன காலம் இது. சொல்லி புண்ணியமில்லை. நாம காரை பத்தி யோசிக்காமலேயே போயிட்டோம் என்றாள் காயத்ரி. முதல்ல நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பாப்பியா? காரை பத்தி சொல்ற? அதை காசு கொடுத்து சரி பண்ணிக்கலாம், இல்ல இன்சூரன்ஸ் வந்துடும், அதுவா இப்ப பெருசு என்றார் இவர். என்னப்பா இப்படி சொல்ற? எவ்வளவு உபயோகமா இருக்கு காரு. 10 லட்சம் மதிப்பான அதை காப்பாத்துறதும் முக்கியம்தானே. கொஞ்சம் யோசிக்காம போயிட்டேன், சுதாரிச்சிருக்கணும். நிறைய பேரு பாலத்துல கொண்டு நிறுத்திட்டாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்லயே கீழே ஒருத்தர் அப்படி செஞ்சிருக்காரு. பெரிய காத்து அடிச்சதுன்னா காரை அப்படியே புரட்டி அழக்கா தூக்கி பாலத்துக்கு கீழே எரிஞ்சிடும்பா. நீங்க வரத்துக்கு முன்னாடி கூட அப்படி நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். அங்க கொண்டு நிறுத்ததெல்லாம் சரிப்படாது என்றான் பிரபு. இவ்வளவு நேரம் இதையே நினைத்து கொண்டிருந்திருப்பானோ? உறவினர்கள் வீடு ஏதேனும் வசதியாக இருக்குமோ என்றும் யோசனை போனதுதான். ஆனால் அங்கு ஏற்கனவே அவர்களின் கார், அடுக்ககமாயிருந்தால் அங்கு உள்ளவர்களின் கார் என்று இருக்குமே. எனவே அந்த யோசனை கைவிடப்பட்டது. காரில் மதுரைக்கே கிளம்பி விடலாமா என்றும் ஒரு யோசனை வந்தது. 1 வாரம் கழித்து வந்தால் போயிற்று. ஆனால் இதுவரை வெளியூர் என்று காரில் நீண்ட தூர பயணம் மேற்கொண்டதில்லை. அதுவும் இந்த மழை நேரம் வேண்டாம் என்றே தோன்றியது. பகலில் விடிகாலை வெளிச்சம் வந்தவுடன் கிளம்பி மாலைக்குள் மதுரை சென்று அடைந்து விட வேண்டும். இரவு பயணம் கூடாது. அப்படி ஒரு முறை போவோம் என்று சொல்லியிருந்தார் பையனிடம். ஆனால் அதற்கு இது சமயமில்லை. நல்ல வேளை ஒர்க் ஷாப்பிலேயே நிக்காம சர்வீஸ் முடிஞ்ச உடனே எடுத்துட்டு வந்துட்டோம். இல்லைன்னா அங்க மாட்டி இருக்கோம். என்ன கதியா இருக்குமோ. அந்த ஒர்க் ஷாப் கிரவுண்டே ஒரு பெரிய குளம். 100க்கும் மேல வண்டி நிற்கும். அத்தனை வண்டியும் அதோ கதிதான் என்றான் பிரபு. இப்போதைக்கு அவன் செல்ல பிள்ளை அந்த கார் தான். இந்த அளவுக்கு சாதாரணமாக ஓட்ட கற்றுக்கொள்வான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. கார் தயாரிப்பு நிறுவனமே ஓட்டுநர் பயிற்சியும் அளிக்கிற இடத்தில் சென்று சேர்ந்து அவனுக்கு டிரைவிங் நன்றாக கைவந்திருந்தது. நல்லா ஓட்டுவேன்பா, பயப்படாம வா என்று அவன் ஆசைப்பட்டு அழைத்த போது மறுத்துவிட்டார் கருணாகரன். காயத்ரி தான், நான் வரேன்டா, உங்க அப்பா ஒரு பயந்தாங்கொல்லி என்று கூடவே போனாள். அவளை வைத்துக்கொண்டு இந்த சென்னையையே பல முறை சுற்றி வந்து விட்டான் அவன். ஓட்டலுக்கெல்லாம் போய் அம்மாவுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்து திருப்தி பண்ணி கூட்டி வந்தான். நான் வரட்டுமாடா என்று இவர்தான் வழிய கேட்டார். அப்போது இவருக்கு அவன் மேல் நம்பிக்கை வந்திருந்தது. ஏறி உட்கார்ந்து கொண்டார். நன்றாகத்தான் ஓட்டினான். அந்த நிதானம் இவருக்கு பிடித்திருந்தது. 2வது மாடிதான் வீடு என்பதால் இப்போது காரை காப்பாற்ற வேண்டியதே முதல் பணி. வீட்டிற்கு வேண்டியதை கூட இடுப்பளவு தண்ணீரில் நடந்து போய் வாங்கி வந்து விடலாம். அதற்கு மேல் ஏறாமல் இருக்க வேண்டும். முன்பு வந்து பிரளயப்படுத்தின புயல் இந்த அனுபவத்தை கொடுத்திருந்தது. ஓரளவுக்கு 3 நாளைக்கு தாங்குமாறு குடிநீர், காய்கறி என்று இருந்தது. பால்தான் பற்றாக்குறை வரும், பார்த்து கொள்ளலாம் என்று தோன்றியது. மேல் தொட்டியில் தண்ணீர் இல்லை. மூடியை திறந்து வைத்தாயிற்று. மழை நீர் இறங்கும் அளவுக்கு இறங்கட்டும் என்று. கீழே சம்பில் முதல் நாள் தான் லாரி தண்ணீர் வந்து நிரப்பியிருந்தது. இப்போது கார் பார்க்கிங்கில் தண்ணீர் ஏறினால் அந்த சாக்கடை தண்ணீரும் அப்படியே மூடி வழியே சம்பில் இறங்கிவிடும். அத்தனையும் பாழ். அந்த நீரை பிறகு பயன்படுத்தவே முடியாது. மோட்டார் கொண்டு வந்து இறைத்து வெளியேற்ற வேண்டும். சம்பை சுத்தம் செய்து புது லாரி தண்ணீர் ஏற்ற வேண்டும். நினைக்க நினைக்க கருணாகரனுக்கு வயிற்றை கலக்கியது. தெரியாதனமா, ஏன் முட்டாள்தனமானே சொல்லலாம். சென்னையில அடுக்கக வீடு வாங்கினது பயங்கர தப்பு. அதுலயும் இந்த மாதிரி ஏரியாவில் வாங்கினது படு மடத்தனம் என்று நினைத்து கொண்டு மனதுக்குள்ளேயே அழுதார் கருணாகரன். அங்க தண்ணி தேங்கும்னு சொல்லுவாங்க, பார்த்து வாங்கு என்றார்கள். தண்ணீர் தேங்கிறத பார்த்து வாங்கு என்று சொன்னார்களோ என்று நினைத்து அத்தனை சோகத்திலும் சிரிப்பு வந்தது இவருக்கு. அப்படி பார்த்தால் இன்று உறவினர்கள் இருக்கும் பகுதிகளும் வெள்ளக்காடாய்த்தான் கிடக்கிறது. அதில் நமக்கு ஒரு சமாதானம் என்று சொல்லலாமா? மனிதனுக்கு தான் கஷ்டப்படுவதை விட அடுத்தவன் சுகமாயிருந்து விடுவானோ என்பதில் அக்கறை அதிகம். அப்படி பார்த்தால் அந்த இடத்தில் தண்ணீர் தேங்கும், வாங்காதே, வேறு இடம் பார் என்று யாருமே உறுதியாய் சொல்லவில்லையே. 2-3 நாள் தண்ணீர் சேரும் சார், பிறகு வத்திடும், அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை.
இது பில்டர் சொன்னது. 5 அடி தோண்டினால் தண்ணீர் நிற்கிறது. உப்பு தண்ணீர், உபயோகப்படுத்த முடியாத தண்ணீர். இருந்து என்ன புண்ணியம்? அதில் பெல்ட் போட்டு பில்லர் நிறுத்தி கட்டடம் எழுப்பி இருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதுமே ஒரே அடுக்ககங்கள் தான். எத்தனையைத்தான் இந்த ஈரப்பகுதி தாங்க போகிறதோ? பூமி மாதா எவ்வளவுதான் பொறுப்பாளோ? சிவனே என்று ஊரிலே இருந்திருக்கலாமோ என்கிற அளவுக்கு கற்பனை போனது கருணாகரனுக்கு. வலிய வந்து சென்னையில் மாட்டிக்கொண்டோமே என்று நினைக்க ஆரம்பித்தார். சென்னை அவருக்குள் ஒட்டாமல் போனதற்கு இதுவே பிரதான காரணமாய் தோன்றியது. வெளியே மழை விடாது பெய்து கொண்டிருந்தது. குழாய்களை திறந்து விட்டது போல் தண்ணீர் தொடர்ச்சியாக இறங்கிக் கொண்டிருந்தது. மழை பெய்தல் என்பது வேறு, பொழிதல் என்பது வேறு என்று அந்த நேரம் கருணாகரனுக்கு தோன்றியது. இரவு பூராவும் நிற்காமல் பெய்த மழை காலையில் சாலையை அடைத்து குப்பை கூலங்களுடன் பொதக் பொதக் என்று பக்கத்து வீட்டு சுவர்களில் மோதி தண்ணீர் வெளியேற வழியில்லாமல் அலம்பிக் கொண்டிருந்த காட்சி மனதுக்குள் பயத்தை ஏற்படுத்தியது. கார் பார்க்கிங்குள்ள வந்துருச்சா தண்ணி என்றார் கருணாகரன். அவ்வளவு உயரத்திற்கு வராது என்ற எண்ணம் இருந்தது அவருக்கு. 8 சறுக்கு தடுப்புகளோடு சாலையில் இருந்து உயரமாய்த்தான் கார் பார்க்கிங் பகுதி இருந்தது. அந்த பகுதிகளில் உள்ள மற்ற அடுக்ககங்களில் இருக்கும் உயரத்தை காட்டிலும் கூடுதல் தான் என்று வெளியே நடைப்பயிற்சிக்கு செல்லும் சமயங்களில் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து ஆறுதல் பட்டிருக்கிறார் கருணாகரன். ஆனாலும் இந்த முறை பெய்யும் மழை மிகவும் பயப்படுத்தியது. முதல் நாள் காலையில் ஆரம்பித்த மழை விடாது பெய்து கொண்டிருக்கிறது. முன்ஜாக்கிரதையாக உடனுக்குடனே மின்சாரத்தை துண்டித்து விட்டார்கள். இருக்கும் இன்வெர்ட்டர் எத்தனை நாளைக்கு வரும்? அதிகபட்சம் 2 நாள். பிறகு அதுவும் கண்ணை மூடிக்கொள்ளும். அதற்குள் மழை நிற்குமா? மழை நின்று என்ன பயன்? தேங்கியுள்ள தண்ணீர் அனைத்தும் வடிந்தாக வேண்டுமே. பகல்ல லைட் போடாதீங்கப்பா, உங்க ரூம்ல ஒரு ஃபேன் மட்டும் ஓடட்டும், அதுவும் தேவைன்னாதான். அணைச்சி வச்சிங்கன்னா ராத்திரி தூங்குற போது உதவும். எங்களுக்கு ஃபேன் வேண்டாம், இப்பவே குளிர் வந்தாச்சு, தாங்க முடியல. சொல்வதை சொல்லி வைப்போம் என்று ஓதிவிட்டார் கருணாகரன். சாதாரண சமயங்களில் ஆளில்லாத இடத்தில் ஓடி ஓடி சென்று ஃபேனை அணைப்பார். கரண்ட் என்ன ஓசிலியா கொடுக்கறான்? இடத்த விட்டு எந்திரிச்சா ஃபேனை அணைங்கப்பா என்று பொத்தாம் பொதுவாய்த்தான் சொன்னார். ஆனால் அதுவே சண்டையாகி விடுமோ என்று பயமாயிருந்தது. பாத்ரூம் போன வந்துட மாட்டேனா, அதுக்குள்ளேயே அணைக்கணுமா என்று காயத்ரியே கூறுகிறாள். இப்படி தினமும் பாத்ரூம் போக, அடுப்படி போக, துணி உலர்த்த போக, எடுக்க போக என்று நகரும் போதெல்லாம் அணைக்காமல் போனால் கரண்ட் வீணாகி மாதம் கூடி கூடி யூனிட் அதிகரிக்காதா? 2 மாசத்திற்கு ஒரு முறைதான் பில். ரேட்டை ஏற்றிவிட என்றே ஏற்பட்ட கணக்கு. ஈபியில் வைத்திருக்கும் ஸ்லாபில் தொகை எங்கோ கொண்டு நிறுத்தியது. இவ்வளவு மின்கட்டணம் எல்லாம் நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் வீட்டில் வர்றது நியாயமா? பொறுப்பில்லாம செயல்பட்டா அப்படிதான் எகிரும். தேவைக்கு போட்டுக்க வேண்டிதான், ஆனா விரயம் பண்ணக்கூடாது. அதை நிறுத்தினாலே பாதி கட்டணம் குறையும். சொல்லி பார்த்தார். சங்கடமாய்த்தான் நினைத்தார்கள். இன்னும் கொஞ்சம் போனால் பெரிய தொல்லையா போச்சே இவரால என்று சொன்னாலும் சொல்வார்கள். வயதான காலத்தில் வாயை அடக்கித்தான் வாழ்ந்தாக வேண்டும் போலிருக்கிறது. அப்படி பார்த்தால் கீழே கார் பார்க்கிங் லைட்டுகள் பகபகவென்று எரிந்து கொண்டிருக்கின்றன. வண்டிகளும் கார்களும் நிற்கின்றன. 2 வீலரில் பெட்ரோல் திருடு போகிறது. 2 வீலர் காணாமல் போகிறது. வெளிச்சம் இருந்தாலாவது திருட வருபவனுக்கு ஒரு பயம் இருக்கும், தயக்கம் ஏற்படும். கார் பார்க்கிங் ஏரியாவிற்கு கமர்ஷியல் ரேட் போடுகிறார்கள். 400 500 என்று வந்தது இப்போது 4000 தாண்டி வருகிறது. எல்லாமும் சொல்லித்தானே, தகவல் அறிஞ்சுதானே வாடகைக்கு வராங்க. அப்புறம் இப்போ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்க அழுதா? ஒருத்தனே கை காசு போட்டுட்டு இருக்க முடியுமா? 10 தேதிக்குள்ளையாவது கொடுக்கணும்ல. மாச கடைசி வரை இழுத்தா என்ன அர்த்தம்? புலம்பிக் கொண்டே இருந்தான் பிரபு. 3 மாதத்திற்கு ஒரு முறை பராமரிப்பினை சுழற்சி முறையில் ஒவ்வொரு வீட்டுக்காரர் பார்த்தாக வேண்டும் என்பது பேச்சு. வெறும் பேச்சுதான், அக்ரிமெண்ட்லாம் கிடையாது. வெறும் 8 வீடு, இதற்கு ஒப்பந்தம் ஒரு கேடா என்று விட்டாயிற்று. எல்லாமும் வாய் வார்த்தையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால என்னால முடியாது, உன்னால முடியாது என்று ஆளாளுக்கு மறுக்கிறார்கள். வேறு வழியின்றி பிரபுவே பொறுமையோடு இழுத்துச் செல்கிறான். நீயும் முடியாதுன்னு படுத்துக்கோ, இல்ல 1 வாரம் லீவை போடு, மதுரை போயிடுவோம், யாரோ பாத்துக்கிறாங்க, இவ்வளவு எதுக்கு? வீடை வாடகைக்கு விட்டுட்டு கிளம்புன்னா கேட்க மாட்டேங்கிறேன். எல்லா கஷ்டங்களுக்கும் அது ஒண்ணுதான் தீர்வு. அப்பா சொல்றதை கேளுப்பா என்று மன்றாடினார் கருணாகரன். அது மட்டும் அவனுக்கு ஏனோ மனசாகவில்லை. வாங்கிய இந்த வீட்டில் எவ்வளவோ அழகுபடுத்தி இருக்கிறான்.
மேலே ஃபால் சீலிங் போட்டு குளிர்ச்சியாக்கி இருக்கிறான். டிசைனாக விளக்கு போட்டிருக்கிறான். அங்கங்கே பார்த்து பார்த்து சொல்லி ஷெல்ஃப் வைக்க செய்து அதை கண்ணாடி கதவுகள் கொண்டு மூடி, அத்தனையும் நாம் அனுபவிப்பதற்காக செய்தது. அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போகவா? ஒரு 10 வருஷமாச்சும் அனுபவிக்க வேண்டாமா? அப்புறம் சொந்த வீடுங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? ஆபீஸுக்கும் பக்கமா இருக்கு, அதுவே பெரிய வசதி. நகரத்துக்குள்ள போய் வர எலக்ட்ரிக் ட்ரெயின் வசதி, பஸ் வசதி, பக்காவான ஏரியா. தள்ளி இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டு பார்த்தாதான் இந்த ஏரியாவோட அருமை தெரிய வரும் என்று சொல்லி வாயை அடக்கினான். கருமேகங்கள் அடர்ந்திருக்க பட்ட பகலில் எங்கும் இருள். ஜன்னல் வழியே துளி வெளிச்சமில்லை. திறந்து வைக்கவும் வழியில்லை. பிறகு லைட்டை போடாதே என்றால் எப்படி? இருட்டுக்குள் எப்படி புழங்குவது? ஆகையால் ஓரளவுக்கு மேல் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தது. ஐயோ, உங்க அப்பா என்ன ஓடி ஓடி வந்து லைட்டை அணைச்சிட்டு போறாரு. போட்டவங்களுக்கு தெரியாதா அதை எப்ப அணைக்கணும்னு? காரியம் முடிகிற வரைக்கும் அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் என போக தானே வேண்டி இருக்கும். உடனே படக்குன்னு லைட்டை அணைச்சு போட முடியுமா? பல்பு ஃபியூஸ் ஆயிடாது சும்மா அணைச்சு போட்டா? குழந்தை வேற தூங்குறான்ல, அங்கேயும் வந்து அணைச்சிட போறாரு. கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட. பிரீத்தி சொல்வதை கேட்டுக்கொண்டே அமைதி காத்தான் பிரபு. பையன் தூங்கும் இடத்திலுமா வந்து அணைப்பார்? அந்த அறிவு கூட அவருக்கு இல்லையா? என்ன வேண்டாத பேச்சு இது? மனதிற்குள் நினைத்து கொண்டான் பிரபு. எதிர் வீடுகளில் 1-2 வெளிச்சம் தெரிந்தது. அவர்களுக்கு மட்டும் எங்கிருந்து எரிகிறது? இன்னுமா இன்வெர்டர் தீரவில்லை? அந்த வெளிச்சம் வீதியில் நிறைந்திருக்கும் தண்ணீரிலும் பளிச்சிட்டது. அப்பாடி, எவ்வளவு குப்பைகள்! அங்கங்கே கொத்து கொத்தாக நகர இடமின்றி தேங்கி கிடக்கின்றனவே. மழைநீர் வடிகாலுக்கு போட்டிருக்கும் துளைகளில் போய் அடைத்துக் கொள்கிறது. அந்த வடிகாலுக்கு தண்ணீர் இறங்க மறுக்கிறது. யார் போய் எடுத்து விடுவது? குப்பையை விலக்கினால் தொபதொபவென்று தேங்கியிருக்கும் தண்ணீர் இறங்க வாய்ப்புண்டு. ஆனால் இந்த மழையில் எவன் போய் பொந்தில் கையை விடுவான்? அவனும் மனுஷன்தானே. ஏதேனும் விஷஜந்துக்கள் கடித்து வைத்தால், ஆரோக்கியமற்று போனால், வியாதி வந்தால்? மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரித்து போட்டால் நலமாகும் என்று பாடிக்கொண்டே வரும் கார்ப்பரேஷன் குப்பை வண்டி வர குறைந்தது 1 வாரமாவது ஆகும். அந்த பேட்டரி வண்டி என்ன கதியாயிருக்கிறதோ? நிச்சயம் ரிப்பேர் ஆகியிருக்கும். குப்பையை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் வியாதி வரும். எத்தனை வாட்டி தான் சொல்றது என்று அறிவுரையாக ஒலிபெருக்கியில் வரும் குரல் கேட்டு 4 நாட்கள் ஆயிற்று. அவனோடு அங்கங்கே வீடுகளில் எப்போதும் பிரச்சனைதான். யாராவது மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்து போட்டால்தானே. நான் அப்படித்தான் போடுவேன், நீதான் பிரிச்சுக்கணும் என்பது போல அந்தந்த வீடுகளில் நடந்து கொள்வது இவர்கள் எல்லாம் படித்தவர்கள் தானா என்ற நினைப்பை இவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மஞ்சள் நிற பெட்டி மக்கா குப்பை, நீல நிற பெட்டி மக்கும் குப்பை என்று வகுத்து சொல்லியும் பின்பற்றவில்லை எனில் நம் மக்களை எப்படித்தான் திருத்துவது? அவனோடு ஏற்பட்ட ஒரு நீண்ட அனுபவம் இவருக்குள் நினைவுகளாய் ஓடியது. அதற்கு பின்னால் தான் அந்த ஆள் இவருக்கு நண்பனானான். குப்பை வண்டிக்காரன் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா? வெளியில சொல்லிக்காதீங்க, சிரிக்க போறாங்க என்றாள் காயத்ரி. ஏன், அவன் மனுஷன் இல்லையா? உழைச்சித்தானே பிழைக்கிறான். திருடல, கொள்ளையடிக்கலையே. நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறான் அவன். தெருவை சுத்தமா வைக்க அவன் இல்லாட்டி முடிவுல நாரி போகுமாக்கும். எந்த மனுஷனையும் கேவலமா நினைக்காத. திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. இது 2ம் தான் கேவலமான பிழைப்பு. மற்ற எல்லாமே மதிப்பானதுதான். எவ்வளவு கஷ்டமான வேலை! தினசரி தவறாமல் வர்றானே, ஒரு நாள் ஆப்சண்ட் ஆனதுண்டா? அவனை நினைத்து பெருமைப்பட்டார் கருணாகரன். லஞ்ச லாவண்யமும் கொள்ளையும் அபகரிப்பும் அதிகரித்து கிடக்கிற இந்த நாட்டில் இம்மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கவும், சராசரியான அதற்கும் கீழான வகையில் வாழ்க்கையை வறுமையோடு ஓட்டவும், நேர்மையான ஜீவனம் பண்ணவும் இன்னும் பெருவாரியான மக்கள் இருக்கிறார்களே. அவர்களால் தானே நியாயமும் தர்மமும் காப்பாற்றப்படுகிறது. சொல்லப்போனால் மழையே அவர்களுக்காகத்தான் பெய்கிறதோ என்னவோ. 4 நாளாய் கண்ணில் படாத அந்த குப்பை அள்ளும் பணியாளர்களை நினைத்து பாவம், அவர்கள் பாடுகளெல்லாம் எவ்வாறு ஆனதோ இந்த பேய் மழையில் என்று மனசுக்குள் வருத்தம் கொள்ளலானார் கருணாகரன். மாடியில செங்கல் இருக்குப்பா, அடுக்கி வச்சிருக்கேன். கிரகப்பிரவேசத்தின் போது காசு கொடுத்து வாங்கினமே கணபதி பூஜைக்கு, அதை பாதுகாத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கலாம் என்றார் கருணாகரன். பிரபு தயங்குவது போல் இருந்தது. என்ன பேசாம இருக்க என்றார்.
ஒண்ணுமில்லப்பா, அது தாங்குமான்னு யோசிக்கிறேன். பழைய செங்கலாச்சே, இத்தனை வருஷம் மழையிலையும் காத்துலயும் கிடந்திருக்குமேன்னு இழுத்தான் பிரபு. அட, ஒன்னும் ஆகாதுப்பா. மாடி லிஃப்ட் ரூமுக்கு போற படி இருக்குல்ல, அதுக்கு அடியில தண்ணி படாத இடத்துல தான் அடுக்கி வச்சிருக்கேன். மழையில நனைஞ்சதே இல்லை. பூஜா ஸ்டோன்ஸ் S2 டோன்ட் டச் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேனே, கவனிச்சது இல்லையா? பிரபு லேசாய் சிரிப்பது கேட்டது. அந்த செங்கல்களை பாதுகாப்பதே பெரும்பாடாய் போய்விட்டது இவருக்கு. என்னதான் எழுதி வைத்திருந்தாலும் யார் பொருட்படுத்துகிறார்கள்? அவரவர் உபயோகத்திற்கு என 1, 2 என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது, பிறகு அங்கங்கே விட்டுவிட வேண்டியது, அல்லது உடைத்து போட வேண்டியது. எடுத்த இடத்தில் திரும்ப கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி எவருக்குமே இல்லை. அல்லது எடுப்பதற்கு முன் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்கிற முறைமையும் இல்லை. தினசரி மாடிக்கு வந்து அதை பார்த்து பார்த்து போவார் கருணாகரன். சரியாயிருக்கிறதா என்று எண்ணி கூட பார்ப்பார். அதை யார் எடுக்க போறாங்க, என்னவோ சொத்தை பாதுகாத்து வச்சுக்கிற மாதிரி என்று கோபப்படுவாள் காயத்ரி. காசு கொடுத்து வாங்கினது, ஓசில கிடைச்சதில்ல, அதை பாதுகாக்கிறதுல என்ன தப்பு? உனக்கு தெரியாது நம்ம ஜனங்களோட மனப்பான்மை. ஃப்ரீயா கிடைக்குதுன்னா, கேட்பார் இல்லாம கிடக்குதுன்னா யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் எடுத்து தன்னிச்சையா உபயோகப்படுத்திப்பாங்க. எடுக்கிற போது இருக்கிற அக்கறை திரும்ப கொண்டு வந்து வைக்கிறதுல நிச்சயம் இருக்காது என்பார் இவர் பதிலுக்கு. நம்ம வீட்லயே எல்லாமும் அப்படித்தானே கிடக்கு. எந்த பொருள் வச்ச இடத்துல வச்ச மேனிக்கே இருக்கு. எடுக்கிறது ஒரு இடம், திரும்ப கொண்டு வைக்கிறது இன்னொரு இடம். நீ வச்ச இடத்துல நீ தேடுவ, அது இருக்காது. வேற எங்கேயாவது கூட்டத்தோட கூட்டமா கிடக்கும். தேடி எடுக்க பொறுமை இருக்காது. கேட்டாலும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க, முணகுவாங்க, எரிச்சல் படுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான்னாலும் இங்க படிகிற பழக்கங்கள் தானே வேலை பார்க்குற ஆஃபீஸ்லயும் வரும். அங்கெல்லாம் இவங்களை எப்படி பொறுத்துக்கிறாங்களோ. வீட்டில் பொறுப்பா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் பழகியிருந்தா தானே வெளியிலையும் அது வரும். இல்லைன்னா கெட்ட பெயர் தான் என்று அங்கலாய்த்தார் கருணாகரன். ஆமா, வச்சதெல்லாம் வச்ச இடத்துலயே இருக்கணும்னா அது வீடு இல்ல, மியூசியம் என்பாள் காயத்ரி. காயத்ரி அவர்கள் சார்பாக இந்த பதிலை சொல்கிறாளோ என்று தோன்றியது. மூத்த தலைமுறையான அவளது பேச்சு அவளுக்கே பொருத்தமாயில்லை என்பது அவளுக்கு தெரிய வேண்டாமா? பையனையும் மருமகளையும் தன்னை கட்டி பேசி அரவணைக்கிறாளாம். நல்லது, கொஞ்சம் உஷ்ணமாய்த்தான் வரும். கடைபிடித்தால் அவர்களுக்குத்தான் நல்லது. தான் சொன்னால் பிடிக்காத பல விஷயங்களை அவர்களாகவே கடைபிடிக்கட்டுமே. சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது என்பது எது? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே. இவளே புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு அவர்களை சொல்லி என்ன பயன்? இதையெல்லாம் எத்தனையோ பேர் சொல்லி கேட்டாச்சு. பொருளை எடுக்க வேண்டான்னு யாரும் சொல்லலையே. எடுத்த இடத்துல திரும்ப வைக்கணும்னு தானே சொல்றோம். அதுதான் பொறுப்பு. செய்து பழகினாத்தானே எல்லாமே வரும். விட்டேத்தியா இருந்தா அந்த அவலட்சணம் நம்மளோட அடையாளமா இல்ல போயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. வீடு அந்தலை சந்தலையாய் கிடப்பதை பார்த்து மனசு பொறுக்க மாட்டாமல் பொறுமிக் கொண்டிருந்தார் கருணாகரன். அவரால் எதையும் சொல்ல முடிவதில்லை. சொன்னால் நை நைன்னு அரிச்சு எடுப்பதாய் நினைத்து சங்கடப்படுகிறார்கள் அனைவரும். பெத்த பையனிடமே சொல்ல முடிவதில்லையே. பொண்டாட்டி ரொம்ப கேட்கிறாளா என்ன? அவளும் தான் சங்கடப்படுகிறாள். அப்படி இருக்கையில் அந்த மருமக பெண்ணை சொல்லி என்ன பயன்? 1000 தான் சொன்னாலும் அந்த மூத்த தலைமுறையின் பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்ச்சியும் சகிப்புத்தன்மையும் நடப்பு இளைய தலைமுறைக்கு நிச்சயம் வராது. அதை சொல்லி சொல்லி திருத்தக்கூட முடிவதில்லையே என்பதுதான் வினோதம். அதெல்லாம் சரிதான்ப்பா. செங்கல் மேலே ஏத்தி நிறுத்தி ஜாக்கி போட்டா தாங்குமான்னு யோசிக்கிறேன். முன்வரிசைக்கு 6 6 12 செங்கல் வேணும். 2 2 ஒரு டயருக்கு 3 வரிசையில 6 செங்கல் மேனிக்கு, பின்வரிசைக்கு 2 வரிசை போதும். அதுக்கு ஒரு 8 செங்கல், ஆக 20 செங்கல் வேணும். இருக்குமா? தாராளமா இருக்கு. எடுத்தது போக மீதி கிடக்கும். யோசிக்காத. தண்ணீர் விறுவிறுன்னு ஏறிடும். பையனை துரிதப்படுத்தினார் கருணாகரன். இதற்குள் முதல் தளத்தில் இருக்கும் வினோத் என்கிற பையன் இடுப்பளவில் இருக்கும் தண்ணீரில் இறங்கி அருகில் கட்டட வேலை நடக்கும் இடத்திலிருந்து செங்கல்களை வாங்கி வருவது தெரிந்தது. அது அத்தனையும் புதுசுப்பா, நம்மளது அறத பழசு, தாங்கும்னு எனக்கு தோணல என்று சலித்தான் பிரபு. இல்லப்பா, நம்மதுதான் நல்லா காஞ்சது. அவர் வாங்கிட்டு வர்றது அத்தனையும் புது செங்கல், வெளியில அடிக்கினது, ஈரமா இருக்கும். பயப்படாம வை. அதுக்காக இந்த தண்ணியில நடந்து போய் எங்க செங்கல் வாங்கிட்டு வருவ? ஊரெல்லாம் எது எதுக்கோ அல்லாடும் போது செங்கல் எங்க கிடைக்கும்னு அலைவியா? எல்லா கடைகளும் அடைச்சு கிடக்கும். அந்த செய்தி தெரியுமா உனக்கு? நம்ம செங்கல் என்ன வெயிட் இருக்கும் தெரியுமா?
ஆபத்துக்கு பாவம் இல்ல, மேல சேமிச்சு வச்சிருக்க செங்கல்கள் தான் இந்த சமயத்திலேயாவது பயன்படட்டும். அடுத்தாப்புல வர்ற வீட்டு விசேஷத்துக்கு புதுசா வாங்கிக்கலாம். சொன்னா கேளு, அழுத்தமாய் சொன்னார் கருணாகரன். இவர்களை ஒவ்வொன்றுக்கும் பேசி பேசி திருப்தி பண்ணுவதே பெரும்பாடா இருப்பதாக தோன்றியது. தண்ணீர் சறுக்கு அடுக்களையெல்லாம் தாண்டி உள்ளே புக ஆரம்பித்திருந்தது. இப்போது இன்னும் 5-10 நிமிடங்களில் காருக்கடியில் வந்துவிடும் என்று நிச்சயமாய் தோன்றியது. இருப்பா, கொஞ்சம் பொறுப்பா, அவசரப்படுத்தாத. கைட்லைன்ஸ் எடுத்து ஒரு பார்வை பார்த்துக்கிறேன். இதுவரை ஜாக்கி போட்டதே இல்லை, இதுதான் முதல் தடவை. இவன் என்ன இப்படி சொல்கிறான் என்று இருந்தது கருணாகரனுக்கு. இதற்குள் அருகில் உள்ள தன் காருக்கு அந்த வினோத் தன் வேலையை துவங்கி இருந்தான். அப்பா, முதல் வேலையா பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணியாகணும், இல்லைன்னா பெரிய டேஞ்சர் சொல்லியவாறே அந்த வினோத்தை நோக்கி போனான் பிரபு. ஜி, உங்களை மாதிரியே என் வண்டிக்கும் கொஞ்சம் பேட்டரியை கழட்டி விட்டுருங்களேன், இது வரைக்கும் நான் அதை செஞ்சதில்லை என்றான் பிரபு. ஒண்ணுமில்ல ப்ரோ, சின்ன வேலைதான் என்றவாறே வினோத் வந்து இவன் கார் பேனட்டை திறந்து பேட்டரியை டிஸ்கனெக்ட் செய்தான். சொன்னவுடன் சங்கடப்படாமல் உடனே வந்து செய்தது இவருக்கு பிடித்திருந்தது. அவரவர் பொருளை பாதுகாப்பதில் அக்கறையாய் இருக்கிறான். இதில் என்ன தவறு? அப்படியே ஜாக்கியையும் போட்டு வண்டியை ஏத்தி தர சொல்லேன் என்று பையனிடம் முனகினார் இவர். நல்ல கதையா இருக்கே, அது என்ன சாதாரண வேலையா? என்னப்பா நீ பாட்டுக்கு இப்படி சொல்ற? அவர் வண்டிக்கு சுத்தி சுத்தியே கை ஓஞ்சி போகும் தெரியுமா? அதை நாமளே செஞ்சுக்குவோம். நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி மொத்த கைட்லைன்ஸையும் படிச்சிருக்கேன். இப்போ ஜஸ்ட் ஒரு பார்வை, அவ்வளவுதான் என்றவாறே புத்தகத்தை ஒரு புரட்டி விட்டு தயாரானான். இதற்குள் மாடியில் இருந்து கற்களை ஒரு சாக்கில் வைத்து தூக்க மாட்டாமல் தூக்கி வந்தார் கருணாகரன். பாரத்தை தூக்கியவுடன் நெஞ்சில் பிடித்து கொண்டது. மனசில் இருக்கும் டென்ஷன் வேறு. ஏற்கனவே வாய்வு தொந்தரவு அவருக்கு கணிசமாக உண்டு. அதை இந்த சமயத்தில் சொல்ல முடியுமா? ஆக வேண்டிய காரியத்தை மட்டும் பார்ப்போம். பையனை ஒத்தையில விட முடியுமா? இக்கட்டான காலகட்டத்திலாவது கூட இருக்க வேண்டாமா? பிசிக்கலாய் ஆள் நிற்பதே பெரிய துணையாயிற்றே. வண்டியை ஜாக்கி போட்டு தூக்கி நிறுத்திய போது தண்ணீரின் அளவு பாதி சக்கரத்திற்கு வந்திருந்தது. எந்த வேலையை செய்தாலும் அதுக்குன்னு உள்ள பொசிஷன்ஸ்ல உட்காந்து செய்யணும். அப்பதான் வேலை திருத்தமா நடக்கும். தான் அடிக்கடி சொல்வதை அப்படியே கடைபிடித்து அந்த வேலையை சுருக்க முடித்து விட்டான் பிரபு. கொஞ்சமாவது தன் குணம் அவனிடம் படிந்திருக்கிறதே என்று மனதுக்குள் பெருமைப்பட்டு கொண்டார் கருணாகரன். உட்கார்ந்து செய்ததில் இடுப்பு வரை ஈரம் சொட்ட சொட்ட நின்றான். இள வயசு தாங்குது என்று நினைத்து கொண்டார் இவர். நல்ல வேலைப்பா, முன்பக்கம் 3 வருஷம் வச்சு ஏத்திட்டோம். இன்ஜின் வரைக்கும் தண்ணி ஏறாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஏறினாலும் என்ன செய்ய போறோம்? கொண்டு போய் கம்பெனி ஒர்க் ஷாப்ல விட வேண்டியதுதான். இன்சூரன்ஸ் நாம எதிர்பார்க்கறது கிடைக்கும்னு தோணல. கிடைச்ச வரைக்கும் லாபம், அவ்வளவுதான். ஓகே, காரை இப்போதைக்கு சேஃப்டி பண்ணியாச்சு. அடுத்தாப்புல பிரீத்தியையும் குழந்தையும் கொண்டு அவங்க வீட்டில் விடுற வழியப்பார், அதுதான் பாதுகாப்பு. ஏன்பா இப்படி சொல்ற? புரியாமல் கேட்டான் பிரபு. வீட்டில் தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ஏதாச்சும் வாங்கணும்னா நீ தான் ஒவ்வொன்றுக்கும் வெளியில ஓடணும். என்னைக்கு தண்ணி இறங்கும் கரண்ட் வரும்னு தெரியாது. மழை வேற நிற்காம பெய்துட்டே இருக்கு, ரோட்ல தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் வானம் வெறிச்சுன்னு இருக்கும் போதே கொண்டு அவங்க வீட்டில் விட்டுட்டேன்னா தான் நமக்கு சேஃப்டி. அங்கே அவங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தேங்கலை. இங்கே எல்லாமும் செட்ரைட் ஆகிற வரைக்கும் அங்கே இருக்கலாமே. நான் பேசுகிறேன் சம்பந்திக்கிட்ட. பிரீத்தி அப்பா அப்போவே டயல் பண்ண மாதிரி இருந்தது. நமக்கு தான் சரியாக லைன் கிடைக்கல. ஏதாச்சும் சொல்கிறதுக்காக தான் பேசியிருப்பார். அது இதாக தான் இருக்கும். நான் சொல்கிறத செய். குழந்தைய தலைக்கு மேலே கழுத்தில் தூக்கி உக்காத்திக்கோ. முன்பக்கமாக அவன் தொடையில கை வச்சு ஆடாமல் பிடிச்சிக்கோ. அவளையும் கூட்டிக்கோ. நடைய கட்டு. இருக்கிற சுமைகளை நான் தூக்கிக்கிட்டு பின்னாடியே வரேன். ஓகேப்பா, ஓகே, கரெக்ட். ஆனால் நீ வர வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். எப்படி போவ? 3-4 பைய பிரீத்தியே தூக்க முடியுமா? நான் 2 தூக்கிட்டு வந்து ரோட்ல தரேன். அங்கே ஆட்டோ பிடிச்சு போகட்டும், இல்லைன்னா வீடு வர கொண்டு விட்டுட்டு வா. இல்லைப்பா, அவ தம்பி பாலு வரேன் இருக்கான். அநேகமாக மெயின் ரோடு ஆரம்பத்தில் நிற்பான். அவன் தன் வண்டியில் கூட்டிட்டு போயிடுவான். ஓ, ஏற்கனவே பேசியாச்சா? பலே, பிளான் பண்ணி தான் எல்லாம் செய்கிறீங்க போல் இருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடினா சரி. எனக்கு தேவை அதுதான். வீட்டில் அனாவசிய சண்டை சச்சரவு கூடாது, அவ்வளவுதான். பேசி முடித்த பிறகுதான் கூட கொஞ்சம் பேசிவிட்டது உரைத்தது கருணாகரனுக்கு. அவர்கள் 2 பேரும் அடிக்கடி போடும் சண்டை அவரை அப்படி நினைக்க வைத்திருக்கிறது. உப்புச்சப்பில்லா விஷயத்திற்கெல்லாம் வாய்ச்சண்டை, உர்ரு புர்ரு என்று முனகல் முறைப்பு. வீட்டில் 2 பெரியவர்கள் இருக்கிறார்களே என்ற மதிப்பு மரியாதையே கிடையாது. வீடுன்னா அப்படிதான் இருக்கும், எல்லாம் கலந்துதான் இருக்கும் என்று விட முடியவில்லை. வயசான காலத்தில் மனுஷனுக்கு ஒரு நிம்மதி வேண்டாமா?
தனி குடித்தனம் வைத்துவிட்டு நாம் கம்பி நீட்டி விடுவோம் என்றால் பையனோடுதான் இருப்பேன் என்று அடம் பிடிக்கிறாளே. அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழட்டும், நம் மீதி வாழ்க்கையை நாம் தனியே இருந்து வாழ்ந்து கழிப்போம் என்றால் கேட்டால் தானே. வீட்டு வேலைகள், பொறுப்புகள், கடமைகள், நியமங்கள் என்று எப்பொழுது அவர்கள் பழகுவது? சின்ன வயசுதானே, உழைத்தால் உடல் உரம் பெறத்தானே செய்யும், தேய்ந்தா போகும். தேய்தல் என்பதெல்லாம் 50 வயசுக்கு பிறகுதானே. இது ஏன் தெரிய மாட்டேன் என்கிறது அவளுக்கு? அமைதி, தனிமை என்று கடைசி காலத்தில் இருந்து கழிக்க வேண்டும் என்கிற தன் தனியாத ஆசை நிறைவேறவே செய்யாது போலிருக்கிறது. மனதிற்குள் அன்றாடம் புழுங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் கருணாகரன். அப்பாவின் யோசனை பிரபுவின் மனதிலும் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. குழந்தையின் ஆரோக்கியம் முக்கியம், ஆகவே அவளோடு அதை அனுப்பி வைப்பதுதான் நல்லது என்ற முடிவுக்கு அவனும் வந்திருந்தான். இருமல், ஜலதோஷம், காய்ச்சல் என்றால் அங்கு ஆஸ்பத்திரி பக்கமாக இருக்கும். இங்கு மாட்டிக்கொண்டால் திருவென்று முடித்து கொண்டு நிற்க வேண்டியதுதான். காரை எப்படி பாதுகாப்பது என்ற சிந்தனையிலேயே நேரம் போய்விட்டது. இனி கொண்டு விடுவதில் தாமதிப்பது சரிவராது என்று கிளம்பினான். இடுப்பளவு தண்ணீரில் அவன் குழந்தையை தலைக்கு மேலே தூக்கி ஷோல்டரில் அமர்த்தி நடையை கட்ட பிரீத்தி பின்தொடர இவரும் 2 தோள்பை பாரங்களை தூக்க மாட்டாமல் தூக்கி கொண்டு தண்ணீருக்குள் மெல்ல மெல்ல ஆழம் பார்த்து நடக்கலானார். தான் பண்ணிய அடி முட்டாள்தனமான செயலால் தன்னை சார்ந்தவர்கள் எல்லோரும் மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாவதாய் தோன்றி மனசாட்சி அவரை குத்தி கிழித்தது. நடந்து செல்லும் இடமெல்லாம் அடையாய் குப்பைகள் மிதந்து கொண்டிருந்தன. வலது இடது என்று தெருக்களை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனார் கருணாகரன். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஒரே நீர்ப்படலமாய்த்தான் தெரிந்தன. மக்கள் எல்லோரும் அச்சத்தோடு வீடுகளில் முடங்கி கிடந்தனர். மொட்டை மாடியிலிருந்து செய்வதறியாது கீழே நிரம்பி தழும்பி நிற்கும் தண்ணீரையும் அதில் வேறு வழியின்றி மூட்டை முடிச்சுகளோடு இன்ச் பை இன்ச்சாக நடந்து கடக்கும் மனிதர்களையும் பார்த்தவாறு இருந்தனர். ஒரு பெரிய இரும்பு போட் வந்தது. அதில் தடிதடியாய் 7-8 ஜவான்கள். ஆட்கள் பார்ப்பதற்கு மிகுந்த பலசாலிகளாய் தோற்றமளித்தனர். சீருடை அணிந்திருந்தனர். சரி, தண்ணீரில் தவிக்கும் மக்களை காப்பாற்றத்தான் வருகிறார்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டனர் பலர். அதோ போட் வந்துருச்சு என்று வீட்டு வாசலில் நின்று பலரும் குரல் எடுத்து கத்தினர். அந்த போட் அவர்கள் குரல்களை காதில் வாங்காமல் கடந்து சென்று கொண்டிருந்தது. வீடுகளை கடந்து வேகமாய் சென்று கொண்டிருக்கும் அந்த படகில் இருந்த ஜவான்கள் இவர்கள் யாரையுமே கவனித்ததாக தெரியவில்லை. அப்பொழுது தண்ணீரில் நின்ற ஒரு கார்ப்பரேஷன் பணியால் சொன்னான், இந்த தெரு கடைசியில ஒரு மிலிட்டரி ஆபீசர் இருக்காரு. அவரையும் அவங்க வீட்டுக்காரவங்களையும் கூட்டிட்டு போறதுக்கு வர்றாங்க இவங்க. நல்லா கூட்டிட்டு போகட்டுங்க, யாரு வேண்டான்னாங்க. கூடவே இந்த தண்ணி நடுவுல நின்னு பரிதவிச்சுக்கிட்டு முன்னாடி போறதா பின்னாடி திரும்பிடுறதான்னு தெரியாம நிக்கிறாங்களே, இவங்களையும் கொஞ்சம் கரை சேர்த்துட்டு போகலாம்ல. அந்த உதவி செய்யக்கூடாதா? நாங்கெல்லாம் மனுஷாளுக இல்லையா? கண்ணு முன்னாடி இப்படி பார்த்தமேனிக்கு கடந்து போறாங்களே, இது நியாயமா? அந்த தெப்பக்குள கூட்டத்தினர் நடுவே நின்று கொண்டிருந்த ஒருவன் ஓங்கி குரல் எடுத்து நீட்சியாக இப்படி கூறினான். அந்த பேச்சும் காதில் விழாமல் இன்னொரு பெரிய இரும்பு படகும் நிறைய பார்சல்களை சுமந்து கொண்டு அந்த எளிய மனிதர்களையும் அவர்களின் புலம்பல்களையும் கண்டு கொள்ளாமல் வேகமாய் கடந்து போய்க் கொண்டிருந்தது. ஐயா, எங்களுக்கு சோத்து பொட்டணம் கொடுத்துட்டு போங்க, நல்லா இருப்பீங்க, ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டிலாச்சும் கொடுங்க என்றான் விடாமல். உங்களுக்கு வேற படகு தனியே வருது, இது அங்கே இருக்கிறவங்களுக்கு. புரிந்தும் புரியாத கொச்சை தமிழில் ஒரு ஜவான் இப்படி சொல்லிக்கொண்டே கையசைத்து சைகை செய்து நகர்ந்து போனதை எதுவும் புரியாமல் அப்பாவியாய் கலங்கிய நீருக்கு நடுவே நின்று கொண்டிருந்த அந்த மக்கள் கலக்கத்தோடு பார்த்து கொண்டு நின்றனர். மழை இப்போது மீண்டும் வழுக்க ஆரம்பித்திருந்தது. நன்றி, வணக்கம்.